கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். நெகேமியா எருசலேமின் மதில்களை கட்டின பின்பு அங்கு எஸ்ரா எல்லாரையும் கூடி வரச் செய்தான். சபை கூடி வரும் பொழுது அவர்கள் தேவனுக்கு எதிராக செய்த துரோகங்களை நினைத்து பார்த்து கவலைப்பட்டார்கள், கண்ணீர் விட்டார்கள். அப்பொழுது நெகேமியா சொன்னான், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது நாம் 2 வழிகளில் நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். ஒன்று, கர்த்தரிடத்தில் கிருபையையும் மன்னிப்பையும் பெற்றிருக்கிறோம் என்று உணரும் பொழுது வருகிற மகிழ்ச்சி. இன்னொன்று, தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய மகிழ்ச்சியை நாம் உணர்கிறோம், அந்த பிரசன்னத்தை உணர்கிறோம். அது நமது கவலைகளை எல்லாம் நீக்கி போடுகிறது. கர்த்தருடைய மகிழ்ச்சியில் எப்பொழுதும் இருங்கள். மற்ற காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய மகிழ்ச்சியே உங்களுக்கு பலன். அதுதான் உங்களது அரணாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. ஆமென்.